தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளை வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் சத்தியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் மாலையில் தியானிக்கிறோம். தேவன் நமக்கு எளிமையான இந்த தெளிவை நமக்கு தேவன் தருகிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 3 யோவான் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் வாசித்த அருமையான வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 3வது நிருபத்தை அவர் எழுதும்போது தன்னை எப்படி அவர் காட்டிக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு மனிதனாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் அவர் பதிவு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் பல விதங்களில் நாம் நேசிக்கிறோம். நேசிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேசிப்பது எப்படி என்ற ஒரு லெக்சர் எடுக்க நமக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் கூட தேவன் விரும்புகிறபடி நாம் நேசிக்கிறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நிருபத்தில் அவர் எழுதும்போது இப்படியாய் அவர் தொடங்குகிறார். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற. இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்தின்படி நேசி. எப்படி நேசிக்கணும்? சத்தியத்தின்படி நாம் நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? சத்தியத்தின்படி நாம் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நேசிக்கிற அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள பல விதங்களில் வருகிறது. பல விதங்களில் வெளிப்படுகிறது. ஆனா தேவன் விரும்புகிறது என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை சத்தியத்தின்படி நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற யாருக்காக எழுதுகிறேன்? காயுவுக்காக எழுதுகிறேன். அப்போ சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை அதை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளையாய், அது ஒழுங்கும் கிரமமாக அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக கட்டாயம் இருக்கும். அது நிமித்தம் இடறல் உண்டாகாது, அது நிமித்தம் வஞ்சகம் உண்டாகாது, அது நிமித்தம் விழுகை உண்டாகாது. ஆமே. சரி, இப்போ சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சுபாவத்தில் என்ன சேஞ்ச் இருக்கும், என்ன மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நல்லா கவனிங்க, பிரியமாய் சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு மனிதன் காயுவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சத்தியத்தின்படி நேசிக்கிறேன்ப்பா, அதனால நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா, நீ உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும்? வாழ்ந்துரு. சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு பிள்ளை இன்னொருத்தரை எப்படிதான் விரும்புவாங்க, எப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அனுபவத்தோடு நேசிப்பாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா வாழ்வது போல நீ என்ன செய். உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் புதுசாக கல்யாணமாகி அவங்க வாழ்த்தப்படும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு நீ என்ன செய். இப்ப யாராவது சொல்லுவாங்களா? உன்னை பெற்றுவிட்டு என்ன பாடு, மண்டையே பீயுது அப்படின்னு புலம்புறவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் 12 பிள்ளைய 13 பிள்ளைய சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைய இடுப்பில் வச்சேன், ஒரு பிள்ளைய தலையில் வச்சேன், ஒரு பிள்ளை சீலையை பிடிச்சிக்கிட்டே வரும், அப்படி இப்படின்னு சொல்றவங்கெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம்
விரும்புறதே இல்லை. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்படிப்பட்ட வாழ்த்துதல்லாம் இருந்துச்சு. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, தேவனுடைய சத்தியத்தின்படி நேசத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளை, தன்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, உனக்குள் இருக்கிற, உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க. ஏன் ஆத்துமாவை ஃபேஸ் பண்ணி அவர் சொல்றாரு அப்படின்னா, உண்மையான வாழ்வு எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? ஆத்துமாவுக்குள்ள இருந்தா வருது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முதல்ல எங்க வாழணும்னா ஆத்துமாவுல வாழணும். அப்பனா தான் சரீர பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சிறப்பா இருக்கும். ஆனா உலகம் என்ன சொல்லுதுன்னா, வெளி தோற்றத்தை மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுது. உள்ள இருக்கிற ஒரு ஆத்துமாவினுடைய வாழ்வை உலகம் அறியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் அறியாது. உலகத்தில் இருக்கிறவங்க, நேசிக்கிறவங்க அறிய முடியாது. ஆனா ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளை முதலாவது பார்க்கிற பார்வை எதா இருக்கும்னா ஆத்துமா. ஆத்துமா, நமக்குள் இருக்கிற ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். அப்போ சத்தியத்தின்படி நேசிக்கிற பிள்ளைகளுக்குள் தன்னுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னா, ஆத்துமா வாழ்வது போல வாழணும். ஆத்துமா எப்படி வாழும்? ஆத்துமா எப்படி வாழும்? சரீரம் வாழுதுன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, சிக்கனு, மட்டனு, மீன், கருவாடு, சைவம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல், இவ்வளத்தையும் சாப்பிட்டு என்ன செய்யுது? சரீரம் என்ன செய்யுது? வாழுது. ஆத்துமா, ஆத்துமா எப்படி வாழும்? ஆத்துமா வாழ்வது எப்படின்னா, இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க, இந்த வேத வசனத்தை வாழ்க்கையில ருசிக்க ருசிக்க, இந்த வேத வசனத்தை உள்ளுக்குள்ள ஆமென் இதை அசப்போட அசப்போட அசப்போட, பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள இருக்க இருக்க இருக்க, தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு துடிக்க 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 ஆத்துமா என்ன செய்யும் சொல்லுங்க? அந்த வாழ்வை தான் வாழணும்னு சொல்லி காயுக்கு வாழ்த்துறாரு. வாழ்த்துறது யாருன்னா, சத்தியத்தின்படி நேசிக்கிறவர். நீங்களும் நானும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்களா இருப்போம்னா, நாம் ஒருவரை நேசிக்கிறோம்னா நம்ம சிந்திக்கிறது எதுவா இருக்கும்னா, ஆத்துமா வாழட்டுமே, ஆத்துமா அறிவில்லாம போயிடக்கூடாதுன்னு பரிதவிக்கக்கூடிய ஒரு நேசம் இருக்குன்னா அதை நம்ம விட்டுறவே கூடாது. நல்ல கவனிங்க. அப்போ ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லுகிறது யாரு சொல்லுவான்னா, சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள். பெரும்பாலும் கல்யாண வீட்டில் ஃபுல்லாக இதை தான் கொடுக்கும். கல்யாண வீட்டில் எல்லாரும் கொடுக்கிறது, பிரியமானவனே ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய், வாழ்ந்து நீ எப்படி இரு, சுகமாக இருக்க வேண்டுகிறேன். கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்காங்க? இது ஒரு வசனம்னு கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து என்ன நேசம் வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு? சத்தியத்தின்படி நேசிக்கிற அனுபவம் வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நம்ம கொடுக்கறது என்னன்னு கொடுக்குறோம்? இந்த வசனம் நல்லா இருக்க, இந்த வசனத்தை கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுக்குறோம். அப்படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்து என்ன வரணும்னா, அவங்க ஆத்துமா வாழ்வது போல் அவங்க எல்லா நாளும் என்ன செய்யட்டும், வாழட்டும்னு சத்தியத்தை நம்பி சத்தியத்தின்படி அவங்களை நேசித்து கொடுக்கிறேன்னு ஒரு விஷயம் நீங்க அதை உணர்ந்து கொடுங்க, அவங்க வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் வசனம், சகோதரர் வந்து சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று ரெண்டாவது, சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சத்தியத்தின்படி நேசிக்கிற யாரா இருந்தாலும் அவங்கிட்ட எதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம்? எதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம்? என் பிள்ளைகள் எதுல நடக்கிறாங்க, சத்தியத்தில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாம முன்னையும் பின்னையும் எதை வச்சு, சத்தியத்தை வச்சு அதுல பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படும் போது சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்களுக்கு என்ன வரும்? பொறாம வராது, ஐயோ அப்படிங்கிறது வராது. என்ன வரும்? சந்தோஷம் வரும். அதை விட வேற சந்தோஷம் எனக்கு
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்களுக்கு முதலாவது அனுபவம் எப்படின்னா, ஆத்தும வாழ்வது போல நீங்க வாழணும்னு வாழ்த்துவாங்க. ரெண்டாவது, அவங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முதல்ல சந்தோஷப்படுற யாருன்னா சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்க. இன்னும் ஆழமா சொன்னா அதை விட அவங்களுக்கு வேற சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அனுபவத்துக்காக தான் ஒரு போதகன் ஏங்குவான். அந்த அனுபவத்துக்காகத்தான் ஒரு போதகர்களுக்குள்ள என்ன உண்டாகும்னா ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும். அது என்னைக்கு ஃபுல் ஆகும், அது என்னைக்கு அது ஃபுல் ஆகும்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சத்தியத்தின்படி இருக்கிறவர்கள் எப்படி நேசிப்பாங்கன்னா, ஆத்தும வாழ்வது போல வாழணும்னு நேசிக்கிறவங்களை வாழ்த்துவாங்க. ரெண்டாவது, சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொன்ன உடனே முதல்ல சந்தோஷப்படுறது யாரா இருப்பார்னா இவங்களா தான் இருப்பாங்க. அதுதான் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு. அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தன்மை. அவர் சொல்றாரு, அதை விட எனக்கு வேற சந்தோஷம் இல்லவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக நேசிப்பாங்க? வேதத்தை நேசிப்பார்கள். இரண்டாவது, நாமத்தை நேசிப்பார்கள். நான் முதலாவது சொன்னேன், நேசிக்கிறவருடைய நேசம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். இப்போ நேசிக்கிறவர்கள் முதலாவது எதை நேசிப்பாங்க? சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்க எதை நேசிப்பாங்க அப்படின்னா, சங்கீதம் 119 163வது வசனத்தை வாசிக்கும் போது, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். வேதத்தின்படி நேசிக்கிற பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முதலாவது ப்ரிப்பரேஷன் எதுக்கு தான் சொல்லுங்களேன்? முதலாவது ப்ரிப்பரேஷன் எதுக்கு? கர்த்தருடைய வேதத்தின் மேல தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா எல்லை அடங்காத ஒரு நேசம் இருக்கும், விவரிக்க முடியாத ஒரு நேசம் இருக்கும். உலக பிரகாரமா நாம ஒரு உணவின் மேல எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கிறோமோ அதை போல எதின் மேல விருப்பம் இருக்குன்னா இந்த வேதத்தின் மேல. உணவை போல அதிகமாக நான் வேதத்தின் மேல் நேசிக்கிறவனா இருப்பேனானால் நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறவன். இரண்டாவது, நான் வாசித்த 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் என்ன செய்வார்கள்? இரண்டாவது, சத்தியத்தின்படி நடக்கிறவங்க எதை நேசிப்பாங்கன்னா நாமத்தை நேசிப்பாங்க. என்ன நாமம்? இயேசு என்ற நாமத்தை நேசிப்பார்கள். எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? இயேசு என்ற நாமத்தை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஆமே. இயேசு என்ற நாமத்தின் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு நேசம் இருக்கு? இயேசு என்ற நாமம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சபைக்கு வந்தா பிடிக்கும், பாஸ்டர். பிரச்சனை வந்தா பிடிக்கும். ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா உடனே சொல்லுவோம், இயேசுவே 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 இயேசுவே. நல்லா இருக்கும்போது நம்மளை யாரு பிடிக்குமோ அவங்க பேர் வரும் வாயில. நம்மளை ரொம்ப பிடிக்கிறவங்க யாரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், வீட்டுக்காரரா இருக்கட்டும், வீட்டம்மாவா இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும், எதை நேசிக்கணும்? சத்தியத்தின்படி நேசிக்கிறவங்க எதை நேசிப்பாங்க? அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். அவர்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவருக்குள் என்ன செய்வார்கள்? சொல்லுங்களேன். களி கூறுவார்கள். களி கூறுதுன்னா என்ன? களி கூறுதல் அப்படிங்கிறது வெறுமனே சந்தோஷப்படுகிற அனுபவம் கிடையாது. அது சந்தோஷத்தின் ஒரு மிகுதியான அனுபவத்தை தான் என்ன சொல்ல முடியும்? களி கூறுகிறது. அப்போ அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்கள். முதலாவது சொன்னது போல வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு வசனத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நமக்கெல்லாம் இருக்கா? நமக்கெல்லாம் வேணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தின்படி நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன வேணும்? மிகுந்த சமாதானம் வேணும். மிகுந்த சமாதானம் வேணும்னா வேதத்தை என்ன செய்யணும்? வேதத்தை நேசிக்கணும்னா காலையில் எழுந்தோடனே முதல் ப்ரிப்பரேஷன் எதுக்கு கொடுக்கணும்? நியூஸ் பேப்பருக்கா? யூடியூப்ல என்ன செய்தி வந்திருக்கு, இன்னைக்கு என்ன செய்தி, நாட்டு நடப்பு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது. முதலாவது எதுக்கு?
கர்த்தருடைய வேதத்திற்கு. கர்த்தர் என் கூட என்ன பேசுவார், அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நேசத்தோட படிச்சோம்னா அந்த நாள் முழுது எப்படி இருக்கும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்படி இருக்கும்? சேடா இருக்கும் பாஸ்டர், ரொம்ப சேடா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்காது. உடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில துக்கம் வரவே வராது, மிகுந்த சமாதானம் இருக்கும். சொல்லுங்க, மிகுந்த சமாதானம் இருக்கும். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, வேதத்தை நேசிக்க நேசிக்க எனக்கு மிகுந்த சமாதானத்தை கொள்ளை பொருளா தருவார். அது எனக்கு வேணும், அதை நான் செய்வேன். அல்லேலூயா. பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. பரலோகத்திலிருந்து நமக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அறிக்கையிட்ட வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் நிச்சயமா என்ன செய்வார்னா, நாளைய தினத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில அவர் தூண்டிக்கிட்டே இருப்பார். கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா சமாதானம். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா தூண்டுவார். கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா சமாதானம். கீழ்ப்படியலைன்னா பழைய குருடி. ஆமா, சரி. வேதத்தில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். இதை சொல்லும் போது ஒரு நபர் மட்டும் என் உள்ளத்தில் வந்துச்சு. யாருன்னா யோசேப். சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு நல்ல பாத்திரம் யாருன்னா யோசேப். 45ஆம் அதிகாரம், யாதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிடுவீங்கன்னா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தன் அருகே இருந்த எல்லாருக்கும் முன்பாக அடக்கிக் கொள்ள கூடாமல் கட்டளையிட்டான். நல்லா கவனிக்கணும். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில், அடுத்த வசனம், அவன் சத்தமிட்டு அழுதான். 4ஆம் வசனம், அப்பொழுது யோசேப்பு கிட்டே வாருங்கள் என்றான். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு நேசிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க நீங்க? யோசேப்பு தன்னை யாருக்கு வெளிப்படுத்துறான்? தன்னை குழியில போட்டவங்க, தன்னுடைய வஸ்திரத்தை உருவினவங்க, தன்னை காயப்படுத்தினவங்க, தன்னுடைய சகோதரன் என்று கூட பாராமல் விற்று போட்டவங்கள்ட்ட இப்ப என்ன செய்யறான்? இந்த இடத்துல வெளிப்படுத்தணுமா, பழி வாங்கணுமா? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. எந்த அளவுக்கு துக்கம் அடைஞ்சிருப்பான்ல யோசேப்பு, எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருப்பான். அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தருமே வரலையே, அவனை தூக்கிவிட ஒருத்தருமே வரலையே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது இப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் திரும்பி வருது. இப்ப அவ்வளவு பேர் யார் கையில? யோசேப்பு கையில. இப்ப இவன் கொடுத்தாதான் அவங்க வயிற்று பொழப்பு நடக்கும். இப்ப இவன் கையை நீட்டினோம்னா இவனுக்காக வேலைக்காரர்கள் மிகுதியா இருக்காங்க. ஒருத்தனை பிடிச்சி துவைச்சிருந்தா என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? துவைச்சிருவாங்க, நொறுக்கிடுவாங்க. ஆனா இவன் சொல்றான் பாருங்க, தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் சத்தமிட்டு அழுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் சும்மாலாம் அழமாட்டான். சிலவங்க சொல்லுவாங்க ஆம்பளை ஆட்கள் அழக்கூடாது. அழக்கூடாதுதான். அழுக வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நேசம் அதிகமாகும் போது ஒரு அழுக நிச்சயமா வந்துதான் ஆகும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுகிறான் அப்படிங்கிறத சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யார் மேல நேசம் வருது? கிறிஸ்துவின் மேல என்ன வருது? நேசம் வருது. அதனால தன்னுடைய உணர்வுகள் எதை கொண்டு வருதுன்னா அழுகையை கொண்டு வருது. யோசேப்பு மிகவும் அழுதான்னா ஏன்னா தன்னை வெளிப்படுத்துவதற்கு விரும்புறான். நீங்க என்ன எவ்வளவுதான் நீங்க என்ன வெறுத்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா உங்களுக்கு முன்னால நல்லா வச்சிருக்கிறாரு, உங்களை மறுபடியும் காண வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி சொல்றான். நீங்கள் எகிப்தினிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு எப்படி இருந்திருக்கும்? இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே அவனுடைய சகோதரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன்? திக்கு முக்காடி இருப்பாங்க. ஒரு காலத்தில் யோசேப்புடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா வாய் கூட திறக்க முடியாத நிலைமையில இருந்துச்சு. ஆனா இப்போ நான் தான் யோசேப்புன்னு சொல்லும் போது அவன் எந்த பொசிஷன்ல இருக்கிறானா
ஒரு வெயிட்டான பொசிஷன்ல இருக்கிறான். அவன் சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு புருஷனா இருந்ததுனால, அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியிலே வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்கள் உயிரை காப்பதற்காகவும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு நேசம் பாருங்களேன். அவன் சொல்றான், நான் தான் யோசேப்புன்னு சொல்லிட்டு சொல்றான், நான் எப்படிப்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்கு உங்கள் மூலம் என்ன வித்து போட வச்சு என்னங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, முன்னமே அனுப்பி இருக்கிறாருன்னு தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துறான் பாருங்க. அதுதாங்க சத்தியத்தின்படி நேசிக்கிற பிள்ளையினுடைய சுபாவம். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழுகிற நேசிக்கிற ஒரு மகன் எப்படி இருப்பானா, இப்படிதான் இருப்பான். எடுத்துக்காட்டு இதுதான். இன்னும் நீங்க அதுல 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்திற்கு போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று யாருக்கு செய்தி சொல்ல சொல்றான்? அப்பாவுக்கு, யாக்கோவுக்கு சொல்ல சொல்றான். அவருடைய நேசம் அடுத்து எங்க போகுதுன்னா, தகப்பனிடத்தில் போகுது. 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதோ உங்களோடு கூட பேசுகிற வாய் என் வாய் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீன் கண்களும் காண்கிறதே. யோசேப்புக்கு யார் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யோசேப்புக்கு யார் பிடிக்கும் தெரியுமா? பென்யமீன். ஏன் தெரியுமா? அவனுடைய அம்மாவுக்கு பிறந்த 2வது பிள்ளை யாரு? பென்யமீன். பென்யமீன் இறந்தோடனே யாரு இறந்துட்டா? அம்மா இறந்துட்டாங்க. அவன் பேர் என்ன பேருனா பெனானி. பெனானி தான் எப்படி பிறந்தான்? பென்யமீன் என்று பிறந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோசேப்புக்கு யாரு கூட விளையாட வாய்ப்பு இல்லை, பென்யமீனோட விளையாட வாய்ப்பு இல்லை. பென்யமீனோட வாழ்க்கையில நேரத்தை செலவிட அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கல சகோதரர்கள், அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஆனா இப்போ அதே பென்யமீனை பார்க்கும்படி ஒரு தயவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் அவன் அங்க பதிவு பண்றான், உங்களோடு பேசுகிற வாய் என் வாய் தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பி ஆகிய பென்யமீன் கண்களும். ஏன் மற்றவங்களை சொல்ல வேண்டியதானே? ரூபன் சொல்லலாம், சிமியோன் சொல்லலாம், இசகார் சொல்லலாம், நப்தலியை சொல்லலாம். யாரை பார்த்து சொல்றான்? பென்யமீனை மட்டும்தான் சொல்றான். என் கண்களும் என் பென்யமீனுடைய கண்களும் என்ன செய்கிறது? இதுல நம்ம புரிந்து கொள்றது என்னன்னா, அவனுடைய நேசம் எந்த அளவுக்கு வெளியரங்கமா இருக்கிறது அப்படிங்கிறத வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு பிள்ளை, முதலாவது சொன்னேன் ஆத்துமா வாழுவது போல வாழ்த்தும். 2வது சொன்னேன் சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு பிள்ளை, சத்தியத்தை நடக்கிறாங்கன்னு யாருக்கு தான் சந்தோஷம் வரும்? அவங்களுக்கு தான் சந்தோஷம் வரும். சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவருடைய நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நேசிப்பாங்க. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிள்ளை யார் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது? வேதம் யோசேப்பை அடையாளப்படுத்துகிறது. நீங்களும் நானும் சத்தியத்தின்படி யோசேப்பை போல ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்போமானா சத்தியனுடைய வாழ்க்கையில பலன் செய்யும். கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்கிற நம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தை குறித்த போதகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி நாங்கள் ஒரு விசை கூட ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கிறோம். உலக பிரகாரமாய் நாங்கள் நேசிக்கிறோம், உலகத்தை போல நேசிக்கிறோம், உலகத்தை போல நேசிக்கிறோம், நேசத்தை போல ஏமாற்றுகிறோம், நேசத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்துவது போல இந்த உலகத்தில் மாய்மாலம் பண்ணுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்கள் ஆத்துமா வாழ்வது போல வாழணும்னு நினைக்கும். அதுதான் உண்மையான நேசம். இந்த சத்தியத்தில் நடக்கிறாங்களான்னு அது வாஞ்சித்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான நேசம். அதுல சந்தோஷப்படும். அப்படி வேதத்தை நேசிக்கும், சத்தியத்தை நேசிக்கிறவங்க அவருடைய நாமத்தை நேசிப்பாங்க. யோசேப்பு அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு இந்த மாலையில் எங்களோடு பேசின வார்த்தையின்படி எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய நேசம் சக மனிதரிடத்தில் சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களை நாங்கள் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு எதிர்மறையான நேசம் எங்கள் வாழ்க்கையில் செயலிழந்து போவதாக, உருவிழந்து போவதாக, இல்லாமல் போவதாக, சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களா எங்களை ஒரு விசை கூட நீர் எங்களை அலங்கரிக்க ஜெபிக்கிறோம்.
இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அலங்கரிக்க ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.